ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஈசிஆர்ல இருக்க குரோக்கடைல் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய முதலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீர் முதலை இருக்குது, அப்புறம் உப்பு நீர் முதலை இருக்குது, நெறைய இருக்குது. நம்ப பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. இதான் ஸ்டார்ட்டிங் என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதான். ஃப்ரெண்ட்ஸ் இதான் என்ட்ரன்ஸ். இது பார்க்கோட ஃபுல் மேப்பு ஃப்ரெண்ட்ஸ். எந்த சைடு போகணுன்னு அதில் குறிப்பிட்டிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆமெல்லாம் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பு வாயில நம்ம கேஷ் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சா கைய விட்டு எடுக்கலாம். இது நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்க்கவே. இருங்க நம்ம ஆமைய பார்க்கலாம். இங்கே பாருங்க, எவ்வளோ சூப்பரா நீந்திட்டு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஆமை பார்த்தீங்கன்னா பால் ஆமை. இது பார்க்க அப்படியே மில்க் மாரி இருக்கும். அதுக்குன்னு மில்க்னா ஒயிட்டுன்னு நினச்சிடாதீங்க. அது பால் ஆமை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சாஃப்ட்னஸாக இருந்தது. எவ்வளோ அழகாக நீந்திட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஆனால் தண்ணி ஏன் ஃபுல்லாக ஊற்றலன்னு தெரில. அழகாக நீச்சல் அடிச்சுட்டே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆமையோட சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். இந்த ஆமையோட பேர் பார்த்தீங்கன்னா இந்தியா கூடார குளத்தாமை ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்களேன் எவ்வளோ ஃபோர்ஸாக ஓடிட்டுருக்கு. செம்ம ஸ்பீடில் போகுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், நல்லா நீச்சல் அடிக்குதுங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இல்லாத எவ்வளோ ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு பாருங்களேன். இந்த ஆமையோட சிறப்பே தான் நினைக்கிறேன். கொஞ்சம் கூட ஒரு இடத்துல கூட இல்லை, எல்லாமே அங்கே பாருங்கள் ஒன்றோட ஒன்று நல்லா மோதிக்கிடுச்சு. வாவ், இது நல்லா ஸ்விம்மிங் பாருங்களேன். வாவ், சூப்பராக போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல சிங்கிள் ஆமை தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. இந்த ஆமையை ஏன் தனியாக போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரில. பேக் சைடில் ஒன்று இருக்குது. பொறுமையாக நடந்துகிட்ருக்கு பாருங்கள். இதுக்கு முன்னே பார்த்தோம் பார்த்தீங்களா, அது எவ்வளோ சூப்பராக ஃபோர்ஸாக இருந்தது பார்த்தீங்களா. ஆனால் தண்ணியில் இந்த ஆமை போனால் கூட கொஞ்சம் ஸ்பீடு தான் இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், அணுகுண்டை குட்டி இருக்குது பாருங்கள். சின்னது ஃப்ரெண்ட்ஸ் இது, ஆனால் ரொம்ப பெருசாக வளரும் இது. ஒன்றே ஒன்று இந்த சைடில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அப்படியே மேலே ஒருத்தர் படுத்துட்ருக்காரு. ஆனால் குட்டி ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ரொம்ப வளரும் அது. இந்த அணுகுண்டை பேர் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற அணுகுண்டா ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மஞ்சள் நிறம் இருக்கிறனால இது மஞ்சள் அணுகுண்டான் பேர். மேலே எல்லாமே குட்டி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. இந்த சைடில் மொத்தம் 3 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எல்லாமே குட்டியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 15 அடி நீளத்துக்கு வளரும் ஃப்ரெண்ட்ஸ் இது. இப்போ குட்டினால அப்படி இருக்குது நமக்கு தெரியுது. இந்த ரைட் சைடில் குளம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய முதலை இருக்குது. இந்த முதலை பாருங்கள், என்ன வெரைட்டியாக இருக்குது பாருங்கள். வாவ், வாயை நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு அவர். இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா ஆமையும் முதலையும் ஒன்றா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஆமை இருக்குது இந்த குளத்தில். அப்படியே அசையாத இருக்குது பாருங்களேன். கொஞ்சம் அது ரெஸ்ட்டு விட்டு கொஞ்சம் உள்ள இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். இருங்க, வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக. ஆமையில் அது பாருங்களேன், ஆமை தண்ணி எட்டி பார்க்குது. ஆமையா பாம்பானே தெரில. கொக்கில் அந்த மேலே நிறைய கூடு கட்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது அது அசையும், கண்டிப்பாக தண்ணியில் போகும். நம்ம கண்டிப்பாக அந்த வீடியோ ஷூட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக இங்கே வெயிட் பண்ணுறோம் நம்ம. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக அப்படியே அசையாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 hour மேலே அப்படியே தான் இருக்குது. அசைஞ்சிரு, சீக்கிரம் அசை. இந்த ஷாட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி வெயிட் பண்ணோம். வேறு லெவலில் உள்ள 1/2 hour ஃப்ரெண்ட்ஸ் அசையாத ஒரே இடத்துல இருந்து இப்போ தான் தண்ணி உள்ளே போகுது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி உள்ளே போயிடுச்சுங்க. ஆனால் இந்த தண்ணியில் நிறைய முதல்ல இருக்குது. எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரில. இந்த பபுள்ஸ் மேலே வந்துட்டுருக்கு. நம்ம கிட்ட வர மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதோ இந்த சைடில் வருது பாருங்கள், ரைட் சைடில் இது பாருங்கள், பபுள்ஸ் வருதுங்களா. இதோ பார்த்தீங்களா மேலே ஃப்ரெண்ட்ஸ். இந்த முதலைக்கு பார்த்தீங்கன்னா மேலே தாடை வந்து பாதி இல்லை. ஆனால் இந்த முதல்ல எல்லாமே அப்படி தான் இருக்கும். இது ஒரு வெரைட்டி ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சூப்பராக உள்ளே போயிட்டுருக்கு பாருங்களேன். இப்போ இதில் நிறைய முதல்ல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைடில் போயிட்டுருக்கு. இப்போ லாஸ்ட்டில் போகுது.
அது போகிறது க்ளீனாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. தண்ணியில் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறோம், நிறைய முதல்ல இருக்குது இதில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதலோட டீட்டெயில் ஃபுல்லாகவே இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃப்ரிக்கன் முதலை, நைல் நீல் முதலை, அப்புறம் உப்பு நீர் முதலை எல்லா முதலும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி பார்க்கலாம். இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 2000 முதலுக்கு மேலே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது, நேச்சுரலாக இருக்குங்க பார்க்கவே. இந்த இடத்துல அழகாக வந்தீங்கன்னா இந்த இடத்துல அழகாக ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம். இந்த முதல்லலாம் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே சோர்வாக தான் இருக்கும். ஆனால் ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில் போவோம், திருப்பியும் 1 ஹவர் கழித்து மேலே வரும், திருப்பி தண்ணி உள்ளே போவோம். இதை தான் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக ஃபுல்லாக முதல்ல இருக்குது தண்ணி உள்ள. இது பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் முதலை, ரொம்ப பிக்கஸ்ட் முதலை ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னும் கூட இது பெருசாகும். ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு ஃபுல்லாக. மேலே பாருங்களேன் எவ்வளோ ஒரு ரஃப்னஸ் இதுக்கு. அழகாக தூங்கிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொக்கு ரொம்ப நேரமாக அந்த இறையை பிடிக்கணும்னு நினச்சிட்ருக்கு. பிடிச்சிருமா? செம்ம பொறுமை வேணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு முதல்ல. எதனா சவுண்டு கேட்டால் டங்கு கண்ணை திறந்து டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நைல் நீர் முதலை எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் ஃபுல்லாக நிறைய முதல்ல இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சைடில் ஃபுல்லாக இருக்குது, எல்லாம் தூங்கிட்டு இருக்குங்க. பச்சை நிற ஓணான் இது. இங்கே கீழே இருக்குது பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது, ரைட் சைடில் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியிலேருந்து இப்போ தான் வெளியே வந்தது. அதாவது தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆன பிறகு அப்புறம் உள்ளே போயிடுவார். சூப்பராக இருக்குங்க. இந்த நைல் நீர் முதலை பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக சோர்வாக இருக்கும். ஆனால் தண்ணி உள்ளே போச்சுன்னா 1 ஹவர் மேலே தண்ணி உள்ளே இருக்கும். அப்புறம் வெளியே வந்து திருப்பி ரெஸ்ட் எடுக்கும். ஃபுல்லாக முதல்ல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 300 முதல்ல இருக்குது. இதில் எவ்வளோ முதல்ல இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்களா, இது பிக்கஸ்ட் மான்ஸ்டார் பல்லி இனம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெருசு பாருங்கள். இதுக்கு விஷத்தன்மை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது கடிச்சதுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர்லேயே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுருண்டி விழுந்துடும் விலங்கெல்லாம். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஃபுல் குளத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் முதல்ல அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன் ஃபுல்லாக உள்ளே இருக்குது, வெளியே இருக்குது, கொச்சை கொச்சன்னு நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஆமைகளும் இருக்குது. இதில் மேக்ஸிமம் கை கால்லாம் உள்ளே நீட்டக்கூடாது போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி இருந்தும் 2-3 பேர் பண்ணுற விஷயத்தினால எல்லோரையும் ஒரே மாதிரி இது பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்தீங்கன்னா சேஃபாக வீடியோ எடுங்க, சேஃபாக வந்து சேஃபாக போங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆமை முதல்ல ஒன்றாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆமை பாருங்கள், அது தலையை எடுத்துகிட்டு போய் வாய்க்கிட்ட வைக்கிது. ஆனால் அந்த முதல்ல எதுவுமே பண்ணாத அமைதியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சூப்பராக பார்த்துட்ருக்கு பாருங்கள் அந்த முதல்ல. ஆமை சும்மாவே இருக்க மாதிரியே அது கிட்ட தான் போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆமையும் முதல்ல ஒன்றா தான் இருக்குது. அது முதல்ல வந்து ஆமை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேங்குது. ஆனால் ஆமை பார்த்தீங்கன்னா அது மேலே ஏறி ஒரே அமகலம் பண்ணிகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்களேன், இந்த சைடில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அது தலையை தூக்கிட்டு போய் வாய்கிட்டே போய் இது பண்ணிகிட்ருக்கு. சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. இது தண்ணி உள்ள பாருங்களேன், இன்னொரு முதல்ல வந்துட்டுருக்குங்க இந்த சைடில். இந்த பாருங்கள், ஒருத்தர் எவ்வளோ பொறுமையாக வந்துட்டுருக்காரு பாருங்கள். நிறைய முதல்ல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாவ், ஏதோ வாயில் பிடிச்சி இழுத்துட்ருக்க மாதிரியே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தோட இலைகள் தான் ஃபுல்லாகவே இருக்குங்க. அப்படியே போயிடுச்சு இந்த சைடில். ஆனால் தண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா ஒத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்களா, உலகத்திலேயே பெரிய ஆமை இது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த இனம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அழிஞ்சிட்டு வருது. அதனால் இதை பாதுகாப்பாக பராமரிப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பார்த்துட்ருப்பாங்க. இந்த சைடில் 2 ஆமை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஃபுட்டு சாப்பிட்டுட்ருக்கு. அந்த லாஸ்ட்டில் பாருங்கள், அது ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த இனம் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே அழிஞ்சிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிறதுலே பெரிய ஆமை தான் ஃப்ரெண்ட்ஸ்.
இதோட இனம் தான் டோட்டலாக அழிஞ்சிட்டு வருது. இதை ரொம்ப பார்த்து பராமரிச்சுட்ருக்காங்க. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 300 மேலே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்க்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா முதல்ல தான் இருக்குது. அப்புறம் ஆமை இருக்குது, பாம்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கொக்கு பார்த்திங்கன்னா கூடு மேலே கட்டிட்டு ஒரே கத்திகிட்டே இருக்கும். பெரிய பெரிய முதல்ல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய முதல்ல இருந்துச்சு. இப்போ முதல்ல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பாருங்கள் வெளியே வர பார்த்துட்ருக்கு. 1 ஹவர் மேலே தண்ணி உள்ள இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முட்டையோட டீட்டெயில் போட்டிருப்பாங்க. ஒரு நாளைக்கு என்ன சைஸில் வருது, எந்தெந்த முதலையோட முட்டை என்ன சைஸில் இருக்கும், எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே அதில் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்க்கோட லாஸ்ட்டு இடத்த இப்போ பார்க்க வந்திருக்கோம். இந்த முதலையோட வாய் பகுதி பாருங்கள், நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா தண்ணியில், அதாவது அந்த முதல்ல வந்து இப்போ மேலே இருக்குது, கீழே ஒன்றும் வரல. நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும் அந்த முதல்ல மேலேருந்து கீழே வந்தால் எப்படி இருக்குது. 1 ஹவர் வந்து இது அப்படியே உள்ளே இருக்கும். அதெல்லாம் நம்ம எல்லா டீட்டெயிலும் இங்கே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஆமை பாருங்கள், இதில் ஆமை அந்த பள்ளமே இருக்குது பார்த்தீங்களா, அந்த முதல்ல அதில் தான் படுத்துட்ருக்கோம். பபுள்ஸ் விட்டுகிட்டே இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல. ஆக்சுவலாக முதல்ல கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அது ஏர் வேணுக்காண்டி அந்த ஏர் நம்ம பபுள்ஸ் நம்ம அந்த இடத்துல அந்த குளத்துலலாம் பார்த்தோன்னா நிறைய ஆமைலாம் இருக்கும். அது உள்ளே போயிடும். அது உள்ளே என்ன பண்ணிகிட்ருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஆமை உள்ளுக்குள்ளே வந்து எவ்வளோ அழகாக ஓய்வு எடுத்து, அப்புறம் அதுக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படுற நேரத்தில் மேலே வந்து கொஞ்ச நேரம் இருக்கும், திருப்பி கீழே வந்து ரெஸ்ட் எடுக்கும். இதேமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும் முதல்ல இருக்குது. இந்த முதல்ல கீழே வந்தால் இந்த 1 ஹவர் உள்ளே இருக்கும், அப்புறம் மேலே ஆக்சிஜனுக்காண்டி மேலே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் அழகாக ஸ்விம்மிங் பண்ணிகிட்ருக்கு பாருங்களேன். கீழே அந்த இலைக்குள்ளே ஏதோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போதுலேருந்து அப்படியே இலை ஆடிகிட்டே இருக்குது. மீன் இருக்குது பாருங்கள். மேலே ஃபுல்லாகவே ஆக்சிஜன் கேட்ச் பண்ண பிறகு கீழே வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். இலைக்குள்ளே ஏதோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ரெஸ்ட் எடுத்து. மீன் பாருங்களேன். இதுதான் அப்போதுலேருந்து அந்த இலை ஆடிட்டே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆக்சிஜன் பார்த்தீங்களா 2 செகண்ட் அவ்வளோதான், அதோட இடத்துல போயிட்டு அது சேவ் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிறதே தெரிலங்க அது உள்ள. சரியான நம்மளுக்கு ஒரு வீடியோ கிடச்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப டேஞ்சரான பலியினம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா விஷம் இருக்குது. இது மிருகத்தை கடிச்சா ஒரு 1/2 ஹவரில் அது கண்டிப்பாக டெத் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம டிஸ்கவரி சேனலாக நிறைய பார்த்துருக்கோம். அதோட வால் பார்த்திங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாம்பு விஷத்தில் எடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம நேரில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.